தீரன் திரைப்படம் பார்த்த எல்லோருக்கும் 2 கிலோமீட்டர் என்ற வசனத்தை மறக்கவே முடியாதுங்க. பல கிலோமீட்டர் கடந்து ஹீரோவின் குழுவை ஒரு தாத்தா ஒரு கிராமத்துக்கு அழைத்து செல்வாருங்க. அங்க சென்று பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கிராமத்தின் பேர் தான் குல்தாரா கிராமம். இது பேய் கிராமம் என்று கூட சொல்லுவாங்க. ஆமா, அந்த பேய் கிராமத்துல தான் இரவு பகலாக அந்த திரைப்படம் படமாக்கப்பட்டது. ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்சல்மார் மாவட்டத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கிறது தான் குல்தாரா கிராமங்க. இந்த ஊர் பெண் தெய்வத்தை மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது. இந்த கிராமம் மொத்தமே 3 முக்கிய சாலைகளிலும் அதை சார்ந்து அமைந்துள்ள சில தெருக்கள் மட்டுமே கொண்டுள்ளது. குல்தாரா கிராமத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பாழடைந்த கட்டட சுவர்கள் மட்டுமே மிஞ்சியிருக்கின்றன. குல்தாரா கிராமத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பாழடைந்த கட்டட சுவர்கள் மட்டுமே இப்ப மிஞ்சியிருக்கிறது. கிழக்கு பகுதியில் வறண்டு போன ஆற்றின் கிளை வழியும் மேற்கு பகுதியில் கிராமத்தை பாதுகாக்கும் எல்லை சுவர்களும் கொண்டுள்ளன. குல்தாரா கிராமத்தில் பாலியிலிருந்து ஜெய்சல்மார் மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்த பிராமணர்கள் வசித்து வந்தனர். 17ஆம் நூற்றாண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட வீடுகளும் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வந்த இந்த கிராமத்தில் அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் மக்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைய ஆரம்பித்ததுங்க. 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் மக்கள் எண்ணிக்கை 800ஆக இருந்துள்ளது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இங்கு வெறும் 37 பேர் மட்டுமே வசித்து வந்ததாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடைசியாக கணக்கெடுப்பு நடந்த பொழுது இங்கு 117 வீடுகள் எஞ்சியிருந்தன. குல்தாரா கிராமத்தின் பெரும்பாலும் வைஷ்ணவ வகுப்பை சேர்ந்தவர்கள் வசித்து வந்துள்ளனர். விஷ்ணு மகிஷாசுரமர்த்தினி சிலைகள் அதிகம் காணப்படுகின்றன மற்றும் பல கல்வெட்டுகளில் கணேசா என்னும் வார்த்தையும் சிறிய சிறிய விநாயகர் உருவங்களும் காணப்பட்டுள்ளன. மேலும் இந்த கிராம மக்கள் காளை மற்றும் குதிரையில் அமைந்திருக்கும் தெய்வ சிலைகளையும் வணங்கி வந்துள்ளனர். இந்நிலையில் 19ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. இந்த கிராமத்தில் ஒரு அம்மன் கோவில் அமைந்து அந்த அம்மன் கோவிலை சுற்றி நகர் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒரே நாள் இரவில் அந்த கிராமத்தில் வாழ்ந்த 500 பேரும் காணாமல் போனதாக கூறப்படுகின்றது. இந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லோரும் எங்க போனாங்க, ஏன் போனாங்க என்ற எந்த காரணமும் யாருக்கும் இதுவரை தெரியவில்லைங்க. இவர்கள் காணாமல் போனதற்கு பல்வேறு காரணங்களையும் சொல்லி வருகின்றன. குல்தாரா கிராமத்தில் நீர் ஆதாரமாக இருந்தது. இந்த ஊரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கக்கினி ஆற்றின் 2 கிளைகளும் சில கிணறுகளும் மட்டுமே ஆகும். இந்த நீர் ஆதாரங்கள் குறைய குறைய விவசாயத்தை அடிப்படையாக கொண்டுள்ள குல்தாரா ஊர் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இந்த காரணத்தால் கூட கணிசமான அளவில் மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற துவங்கினர். என்னதான் ஒரு பக்கம் குடிநீர் தட்டுப்பாட்டு இருந்தாலும் இங்கு ஆட்சி புரிந்து வந்த சலீம் சிங் என்னும் ஜவானின் கொடூரமான செயல்களால் மக்கள் ஊரை விட்டு சென்றதாகவும் ஒரு செய்தி சொல்கின்றன. இதற்கு மிக அதிகமாக சொல்லப்படும் காரணம் அந்த கிராம மக்கள் அங்குள்ள கோவிலில் உள்ள மகிஷாசுரமர்த்தினி அம்மனிற்கு சாமி குற்றம் செய்து விட்டதாகவும் அதனால் அந்த கிராமத்திற்கு தீங்கு ஏற்பட்டு கடவுள் சக்தியை அந்த கிராமம் இழந்து விட்டதாகவும் பேய்கள் குடி புகுந்து விட்டதாகவும் கூறுகின்றன. இரவு நேரங்களில் அந்த கிராமங்களில் தங்கும் பலருக்கும் பேய் பிடிப்பது அல்லது அவர்கள் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொள்வது என பல விஷயங்கள் நடந்துள்ளதுங்க. அப்பொழுது ஜெய்சல்மாரின் திவானாக இருந்த சலீம் சிங் கிராம தலைவரின் மகளை திருமணம் செய்ய விரும்பினார் என்று புராண கதை ஒன்று சொல்கின்றார்கள். அவர் அவளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கோரினார். ஆனால் அந்த பெண் விரும்பவில்லை. ஒரு சக்தி வாய்ந்த பிரபுவை மறுத்தால் என்ன நடக்கும் என்று பயந்து அந்த கிராமவாசிகள் கிராமத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் அவர்கள் அதற்கு ஒரு சாபமும் கொடுத்தனர். யாரேனும் அதை தடுக்க முயன்றால் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று கிராம மக்களிடம் சலீம் சிங் கூறியுள்ளார். இந்த அச்சம் காரணமாக அந்த கிராமம் மற்றும் சுற்று வட்டார 85 கிராமங்கள் கூட்டத்தை கூடி திடீரென ஒரே இரவு கிராமத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 நூற்றாண்டுகள் இந்த கிராமத்தில் வசித்த பிறகு ஒரே நாளில் தங்கள் மானத்தை இழக்க விரும்பாமல் குல்தாரா மட்டுமல்லாமல் அதை சேர்ந்த 84 கிராமத்தினரும் மூட்டை முடிச்சுகளுடன் இடத்தை காலி செய்துள்ளனர். பொதுவா கிராமத்தை காலி செய்யும் பொழுது எல்லோரும் தங்கள் உடைமைகளுடன் கிளம்பியிருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் அது நடக்கவில்லை. அவர்கள் அனைவரும் தங்கள் உடைமைகளை, அன்றாட பொருள்களை, உணவுகளையும் பானங்களையும் கூட அங்கேயே வைத்துவிட்டு அவசரமாக கிராமத்தை விட்டு வெளியேறினர். பாலிவால் பிராமணர்கள் தங்கள் சொந்த கிராமத்தை விட்டு வெளியேற பிறகு மாயமாகி விட்டார்களாம். அவர்கள் காற்றில் காணாமல் போனதாகவும் சிலர் சொல்கின்றனர். அவர்கள் அதன் பிறகு எங்கே குடியேறினார்கள் என்பதை கண்டறிய பல முயற்சிகள்
முயற்சிகளும் நடந்தன. ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. அவர்கள் எங்கு போனார்கள், என்ன ஆனார்கள் என்பது இதுவரை மர்மமாகவே உள்ளது. பல தசாப்தங்களாக இந்த கிராமம் வெறிச்சோடியே காணப்படுகின்றது. பகல் அல்லது இரவு நேரங்களில் இங்கு செல்ல அச்சப்படுவதாக மக்கள் கூறியுள்ளனர். இந்த கிராமம் இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. ராஜஸ்தான் அரசே அந்த கிராமத்தை சுற்றி வேறு வழியின்றி சுற்றுலா பயணிகளுக்கான வசதியை வழங்கி வருகின்றது. ஆனால் இந்த கிராமத்தை சுற்றி ஒரு கதவு வைத்துள்ளனர். அந்த கதவு மாலை 6 மணிக்கு அவர்கள் அடித்து விடுகின்றனர். அதன் பின்னர் யாரும் அந்த கிராமத்திற்குள் விடியும் வரை செல்வது இல்லை. அப்படி யாரேனும் அந்த கிராமத்திற்குள் செல்ல வேண்டுமானாலும் அரசிடம் முன்பே அனுமதி பெற்று உரிய பாதுகாப்புகளுடன் அதிக நபர்கள் செல்ல அனுமதி வழங்கப்படுகின்றது. அப்படியான அனுமதி பெற்றுதான் தீரன் திரைப்படம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த கிராமத்திற்குள் அப்படி என்னதான் இருக்கின்றது? ஏன் அங்கு தங்குபவர்களுக்கு அமானுஷ்யமான அனுபவங்கள் கிடைக்கின்றது? இந்த கிராமத்தில் இருந்த மக்கள் ஏன் வெளியேறினர் அல்லது காணாமல் போனார்களா என்பதையெல்லாம் இன்று வரை மர்மம் தாங்க. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்க. இந்த சைட்ல நீங்க வீட்டுக்கு தேவையான குக்கிங், பர்சனல் கேர், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பேபி கேர், பியூட்டி கேர், டிட்டர்ஜென்ட்னு உங்க வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் இந்த ஆப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆப் நவ் அவைலபிள் அட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோருங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்க வீட்ல இருந்தே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க. இது போல பல சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.